இன்னும் தன்னோட அம்மா கிட்ட என்கிட்ட பேச மாட்டேமா சொல்லிட்டு நைட் ஃபுல்லா கேட்கும். அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ வைல்ட் கார்டை நல்லா பண்ணிட்டு நீ அடுத்த லெவல் போனா தான் நான் உங்ககிட்ட பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இதனால அந்த பாப்பா பாத்தீங்கன்னா சரிமா நான் அதை பண்றமா சொல்லிட்டு அழுதுகிட்டே படுத்துருவாங்க. சோ அந்த குழந்தைக்கு இருக்கிற ஒரே மைண்ட் செட் தன்னோட அம்மா தான் கிட்ட பேசணும். அதே நேரத்தில் நம்ம இந்த வைல்ட் கார்டில் பாஸ் பண்ணா மட்டும் தான் நம்ம அம்மா நம்ம கிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெவியாவே பிராக்டிஸ் பண்ணுவாங்க. சோ மொபைல் பார்த்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க போய் அங்க பாத்தீங்கன்னா கரண்ட் போயிடும். அந்த நேரத்துல தன்னோட கோ கண்டஸ்டன்ட் இருக்க ஒரு பையன் வந்துட்டு இந்த பொண்ணு கிட்ட உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் பத்தி தானே தெரியணும், அதை பத்தி நான் கிளியரா சொல்றேன் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிப்பான். தென் அந்த குழந்தைய பாலியல் துன்புறுத்தலும் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்ட அந்த பொண்ணு இறந்து போயிடுறாங்க. சோ இதனால தான் என்னோட குழந்தைய கொண்டது என்னோட மனைவி தான், அதுவும் ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டா அப்படி சொல்லிட்டு கலையரசன் சொல்லுவாரு. சோ இதுக்கப்புறம் கலையரசன் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் குழந்தைங்களை வச்சு ரியாலிட்டி ஷோன்னு சொல்லிட்டு ஒரு பிரஷரா நடத்துற நிறைய சேனலுக்கு செருப்படி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. கலையரசன் என்ன சொல்லுவார்னா, குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி கண்டென்ட் கொடுத்தா பரவாயில்ல, இந்த வயசுலயே ஃபர்ஸ்ட் நைட் கல்யாணம் கள்ளக்காதல்னு சொல்லிட்டு என்ன மானங்கெட்ட ஒரு கண்டென்ட் எல்லாம் தரீங்க. இதனால ஓடி ஆடக்கூடிய குழந்தைங்க எல்லாமே எந்த விஷயத்தெல்லாம் சின்ன வயசுல தெரிஞ்சுக்க கூடாது, அதெல்லாம் ஏர்லியாவே தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சின்ன பையன் கிட்ட போயிட்டு அந்த ஆங்கர் கிஸ் கேக்குறாங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தா ஹராஸ்மெண்டா தெரியல யாருக்கும். இதெல்லாம் நீங்க எப்படி கடந்து போறீங்க? என் பொண்ணு ரேப் பண்ண பையனுக்கு வெறும் 15 வயசு தான் ஆகுது, அவன் இந்த வயசுல இந்த மாதிரி விஷயம் பண்ண தூண்டது எது?